கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின வேத தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கிருபையாய் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளின் காலை தியானத்திற்காக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் 21 வசனங்களை இந்த அதிகாரம் கொண்டுள்ளது. இந்த அதிகாரத்தில் ஆபிரகாமும் தேவனும் சம்பாஷித்து கொள்ளுகிற அல்லது பேசிக்கொள்ளுகிற ஒரு பகுதியை தான் இந்த அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நாமும் தேவனும் பேசிக்கொள்ளுகிற அனுபவங்கள் நமக்கு தேவை. தேவன் நம்மோடு எப்படி பேசுவார்? வேதத்தின் வழியாய் பேசுவார். நாம் எப்படி தேவனோடு பேச முடியும்? ஜபத்தின் வழியாக. அப்போ ஜபமும் வேத வாசிப்பும் தேவனையும் நம்மையும் பேச வைக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லா நாளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப சொல்வதைத்தான் நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். 5ஆம் வசனத்தில் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். 2வது வாக்குத்தத்தம். 3வது ஒரு வாக்குத்தத்தம் அவனுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு கொடுக்கிறார். பாருங்க, உங்களுடைய சந்ததிகள் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு பிதாக்கள் அண்டை சேர்வாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவார்கள் என்று சொல்லி அவருடைய 4ஆம் தலைமுறைக்கு உள்ள ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, அழகா ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார். இப்போ ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிற சில வார்த்தைகளை இந்த காலவெளியிலே தியானிக்கலாம். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் முதல் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகம் பலனுமாக இருக்கிற ரைட்டு தான், எனக்கு பிள்ளை இல்லையேங்கிறான். பல நேரத்தில் தேவன் நம்மோடு பேசும்போது நாம் அதற்கு எதிர்மறையான சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம். பாருங்கள், கர்த்தரே சொன்னாலும் சரி நமக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லார். அவன் சொல்ல, இல்லை, எனக்கு பிள்ளையே இல்லையே, நான் பலனாக இருந்து என்ன செய்ய, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவன் வருத்தப்படுகிறான். அப்பொழுது தான் கர்த்தர் அவன் சொல்லுகிறார், இல்லைப்பா, உன் வீட்டில் பிறக்கிற பிள்ளை எல்லாம் உன் பிள்ளை இல்லை, உன்னுடைய கற்பப்பிறப்பாக இருக்கிறவன் தான் உன்னுடைய பிள்ளை. ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க வாக்குத்தத்தத்தை பாருங்க, உன் சந்ததி வானட்சத்தின் நட்சத்திரங்கள் எண்ணக்கூடாத அளவு இருக்குன்னு சொன்ன உடனே 6ஆம் வசனத்தை சொல்லுகிறான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த காலவெளியிலையும் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை விசுவாசிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம விசுவாசிக்கலைன்னா அது நமக்கு பிரயோஜனப்படாது. கர்த்தர் என்ன சொன்னாலும் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ எதை நம்புகிறோமோ அது உறுதியானது, காணப்படாதவைகளை விசுவாசிக்கிறதா விசுவாசம். ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, ஆனால் அவன் சந்ததி இவ்வளவு இருக்குன்னு சொன்னா அதை விசுவாசித்தான். ஆகவே தான் அவனை கர்த்தர் நமக்கு தகப்பனாய் வைத்திருக்கிறார். நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? காணாததை விசுவாசித்தவர் தான் நம்முடைய தகப்பன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கண்டதையே விசுவாசிக்கிற மாட்டேங்குமே, காணாததை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரலோகம் சென்றிருக்கிற இதை நம்ம பார்க்கவே இல்லை, விசுவாசிக்கிறோம்ல. அதே போல் வார்த்தைகளை நம்ம விசுவாசிப்போம். இப்போ கர்த்தர் அவனை பலப்படுத்தி விட்டார்.
பலப்படுத்துகிற உடனே அடுத்த கேள்வி அவனுக்கு வருது, ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, சந்ததிக்கிற தேசத்தெல்லாம் கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே, சரி சந்தோஷம்தான், இது எப்படி நடக்கும்? என் சந்ததிக்கு தான் இந்த தேசம் சொந்தமாகும்னா அதுக்கு என்ன வழிமுறை வச்சுருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவன்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறார், நீ எனக்கு பலி செலுத்துன்னு சொல்கிறார். அவன் கேட்குறான், இந்த தேசத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்வேன், என் பிள்ளைகளுக்கு இது எல்லாம் இப்போ எப்படி சேருன்னு கேட்டால் கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு பலி செலுத்துங்கிறார். கவனிங்க, தேவனுக்கு பலி செலுத்துவதை தேவன் எப்பொழுதுமே விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் புறாக்களை, ஆடை, மாடை பலி செலுத்தினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது வேண்டான்னு சொல்லிட்டார். இப்போ என்ன கேட்குறார்? துதி பலியை கேட்குறார். என்ன துதி, என்னை ஸ்தோத்திரம் பண்ணு, என்னை மகிமைப்படுத்து அப்படி சொல்லி துதி பலிகளை கேட்கிறார். நம்மளால் தேவனுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடியது துதி பலி. இந்த துதி பலி என்பது எதிலிருந்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா, நம்முடைய ஜீவனில் இருந்து வரக்கூடியதான பலி தான் துதி பலி. ஆண்டவருக்கு பலின்னு சொன்னாலே ரத்தம் சிந்துதல் தான். பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்துனது தான் பலி செலுத்துக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டில் இந்த துதி பலி என்பது நம்முடைய ஜீவனிலிருந்து வருகிறது. ஜீவனில் என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது. ரத்தத்தில் நம்முடைய ஜீவன் இருக்குது. அப்போ ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்? நம்ம பலியை நம்முடைய இரத்தத்திலிருந்து பலி செலுத்த விரும்புகிறார். ஜீவனை கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், வாயை திறந்து சத்தமாக கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய ஜீவன் கர்த்தரை துதிக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்போவுமே பலியை விரும்புகிற தேவன். நமக்கு என்ன செய்யனாலும் சரி, நம்ம கூட என்ன பேசினாலும் சரி, பலியின் வழியாக நம்ம கூட பேசுகிறார். இப்போ ஆபிரகாம்கிட்ட அவனுடைய வாக்கு தத்தத்தை, அவன் சந்ததிகள் எப்படிலாம் இருக்குங்கிறத பலி செலுத்தும் போது கர்த்தர் அவனுக்கு ஸ்தோத்திரம் பேசுகிறார். பாருங்கள் 13ஆம் வசனத்தில் அவன் சந்ததி எப்படி இருக்கும்? அவன் சந்ததி அந்நிய தேசத்தில் 400 வருஷம் சிறையாக இருக்கும். அதுக்கு பிறகு பொருட்களோடு கூட புறப்பட்டு வருவார்கள். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சந்ததி குறித்து 4வது தலைமுறையில் அவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. எப்படி அழகாக சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பலி செலுத்தி தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனை நல்ல துதியுங்க. துதிக்கும்போது அவர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? பேசுகிற தேவராக இருக்கிறார். ஜெபிக்கும்போது வேதத்தின் வழியாய் பேசுகிறார். துதிக்கும்போதும் அவர் வேதத்தின் வழியாக பேசுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே இந்த 15ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே இருந்த நல்ல சம்பாஷணை, நல்ல பேச்சுவார்த்தைகள் நம்ம வாழ்க்கையிலே வரட்டும்னு சொல்லி இந்த காலவெளியில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரயாசப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.